இன்னைக்கு நம்ம ஹெல்த்தி சமையல்ல சக்கரவள்ளி கிழங்கு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு சில ஊர்ல சீனி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு இனிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சக்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சக்கரவள்ளி கிழங்கு சக்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு தான் டாக்டர் சொல்றாங்க. ஏன்னா அதுல குறைந்த அளவு தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவா குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் உடைய எந்த உணவுனாலும் இவங்க சுகர் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அதனால இந்த சக்கரவள்ளி கிழங்கு இவங்க எடுத்துக்கலாம். காலை நேர சாப்பாடா எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இது காலையில இவங்க இத வந்து டிஃபனா எடுத்துக்கும்போது, இவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து வராது. இதுல விட்டமின் ஏ, சி, ஏ, பி, சி, பொட்டாசியம், மெக்னீசியம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம் அப்படின்னு நெறைய சத்துக்கள் இருக்கு. இத வந்து நல்லா துருவி எடுத்துக்கணும் நாம. புட்டு செய்யறதுக்காக நல்லா தோல் எல்லாம் நல்லா எடுத்துட்டு, நல்லா துருவி எடுத்துக்கணும். ஒரு மீடியமான இதுல துருவல்ல வச்சு துருவி எடுத்துக்கணும். இது ஆரஞ்சு நிற சக்கரவள்ளி கிழங்கு வந்து நம்ம கண்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம். பொதுவா ஆரஞ்சு கலர்ல வந்து பீட்டா புரோட்டீன் நிறைஞ்சிருக்கிறதுனால, இது கண்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிச்சு குடுக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிறனால, இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு குடுக்கும். அப்புறம் இது புற்றுநோய் அபாயத்தையும் குறைச்சு கொடுக்குது. இந்த புற்றுநோயோட செல்களெல்லாம் அழிச்சு அதை வராம தடுக்குது. பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் இதுக்கெல்லாமே நல்லதுன்னு டாக்டர் சொல்றாங்க. கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிடும்போது ஃபோலேட் இதில் அதிகமா இருக்கிறனால அது வயிற்றுல வளர்ற குழந்தையோட நரம்பு வளர்ச்சிக்கு இது உதவுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த சக்கரவள்ளி கிழங்க நாம புட்டா செய்து காலை நேர டிஃபனா எடுத்துக்கலாம். இதுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தேங்காய் துருவலை இந்த நம்ம துருவி வச்சிருக்கிறோம்ல அது கூட சேர்த்து நம்ம அந்த புட்டுக்கு நம்ம ஸ்டீமர் வச்சிருப்போம். அந்த ஸ்டீமர்ல இதை சேர்த்து ஸ்டீமர் ஃபுல்லா போட்டு அடுப்புல வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா நல்லா வேக வச்சு ஒரு 10 நிமிஷத்துல நம்ம எடுத்துடலாம். எடுத்தோம்னா நல்ல ரொம்ப அழகான ஒரு நல்ல கலர்ல கிடைக்கும். நாம 2 தடவை இல்லைன்னா 3 தடவை நம்மகிட்ட எவ்வளவு நம்ம துருவி வச்சிருக்கிறோமோ எல்லாத்தையுமே ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஸ்டீமர்ல ஃபுல்லா போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா நல்ல நல்ல சுவையா இருக்கும் இந்த புட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்க செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.